அண்ணா ஐஸ் என்ன விலை? கோன் ஐஸு தான்ப்பா இருக்கே, ஒரு ஐஸு 70 ரூபாப்பா. என்ன ஒரு ஐஸ் 70 ரூபாவா? என்னண்ணே நீங்கள் வேற அதுக்கு மேலே குறைச்சலாம் ஐஸ் இல்லையாண்ணா? என்ன ரொம்ப விலை சொல்கிறீங்க? கப்பு அரிசியில் ஐஸ்லாம் இல்லை, கப்பில் இருக்காமே அந்த ஐஸ்கிரீம் இல்லை. அந்த ஐஸ்கிரீம்லாம் இல்லைப்பா, நானே கோன் ஐஸு தான்ப்பா வாங்கிட்டு வந்தேன். நானே வீட்டிலேயாப்பா செய்கிறேன், நானே விலைக்கு வாங்கிட்டு வர்றது தானே. எனக்கு 60 ரூபாண்டு போட்டு கொடுக்குறாங்க ஒரு ஐஸ்கிரீமு. நான் அதில் 10 ரூபா லாபம் வச்சு விற்கிறேன். நான் தெருவுக்கு தெருவா அந்த வெயிலில் அலையிறேன். அலையிறதுக்கு எனக்கு ஏதாவது வேணாமாப்பா? ஒரு 10 ரூபா 20 ரூபா எனக்கு வேணாம் காசு. ஏன் அவர் சொல்கிறத பார்த்தா பாவமாக தாண்டா இருக்கு. சரி சரி போயிட்டு போகுது, அவரும் வெயிலில் அலைஞ்சிட்டு இருக்கல்ல. 70 ஐஸே கொடுங்க அண்ணா. இது கோனே கொடுங்க, ஆளுக்கு ஒரு கோனு. உனக்குப்பா? எனக்கும் கோனு ஐஸே கொடுங்க அண்ணா. சாக்லேட் வேணுமா, ஸ்ட்ராபெரி வேணுமா? எனக்கு ஸ்ட்ராபெரி கொடுங்கண்ணா. எனக்கு சாக்லேட்டு. எனக்கு ஸ்ட்ராபெரிண்ணா. ஆமாண்ணே, எல்லா கோன் ஐஸும் விலை அதே தானே? அதே விலை தானே 70 ரூபா? ஆமாப்பா, எல்லா கோன் ஐஸுமா 70 ரூபா தான்ப்பா. சரி சரி கொடுங்க, வெயில் நேரத்தில் சாப்பிடுவோம். எல்லாருக்கும் ஸ்ட்ராபெரி கலந்த மாதிரி கொடுத்துட்டான்ப்பா. அது சரியாக பிடிச்சி போயிருக்கு. சாக்லேட்டு கலர்லாம் இல்லை, ஸ்ட்ராபெரி தான்ப்பா இருக்கு. ஓ, எல்லாம் கலந்த மாதிரி இருக்கா? சரி சரி கொடுங்க. ஒன்று ஒரு கலராக இருக்கு, சூப்பராக தான் இருக்கேங்களா? நல்லா இருக்குடா. அப்பா நல்லா தான் இருக்கே அண்ணா ஒரு ஐஸ்கிரீமு. நல்லா தான் இருக்கு. எவ்வளோண்ணா பணம்? 210 ரூபா வருதுப்பா. ஏய் தங்கா, நான் கொடுக்குறேன்டா. வேண்டாம்டாடா, இப்போதான் வேலை பார்த்துட்டு காசு வாங்கிட்டு வந்தேன் பணம். நான் கொடுக்குறேன், நான் சாப்பிட்டதா இருக்கட்டும். ஏய் எனக்கு நான் கொடுத்துக்கிறேன்டா. எங்கள் 2 பேருக்கு கொடுக்கும் போது உனக்கு வண்டே எப்படா கொடுக்காம இருப்பான்? எல்லாம் 3 பேரும் ஃப்ரெண்டு தானே. வேணா நீ வை, நானே கொடுத்துட்றேன். ஐஸ்கிரீம் உருவுது பாருங்க, வலியுது, கீழெல்லாம் ஊற்றுது. சீக்கிரம் சாப்பிட்டுக்கங்க, பணம் அப்புறம் கொடுத்துக்கலாம், சாப்பிட்டுக்கங்கப்பா. இல்லை நான் பணம் கொடுத்துக்கிறேன், நீங்கள் எவ்வளோ நேரம் நிற்பீங்க? ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கோனே ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம். இந்தாங்க நான் பணம் வாங்கிக்கோங்க. சரிப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கோனே ஐஸ்கிரீம் 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 கோனே ஐஸ்கிரீம். அக்கா ஐஸ்கிரீம் விற்கிதுக்கா? ஆமாடி, ஐஸ்கிரீம் விற்கிறது முருகன் அண்ணன் மாதிரி தெரியல. ஆமாக்கா, அவரே தான் முருகன் அண்ணன் தான். முருகன் அட சீதா பிள்ளையா? என் பிள்ளை நல்லா இருக்கியா? நீங்கள் தான் ஐஸ்கிரீம் விற்கிறாண்ணா? ஏன்னா எல்லா வேலையும் விட்டுட்டு ஐஸ்கிரீம் விற்கிற வேலையை பிடிச்சிருக்கீங்க. என்னம்மா செய்கிறது, அப்பப்போ கிடைக்கிற வேலையை பார்த்துக்க வேண்டியா இருக்குது. எங்க நிரந்தரமாக வேலை கொடுக்குறாங்க, என்ன வேலை இருந்தாலும் அப்பப்போ செய்கிற வேலையை செஞ்சுக்குவோம்மா. ஆமாம், வேலை இல்லாமல் உட்காந்து கிடக்கத்த ஏதாவது வேலை பார்த்தா கரெக்டு தான். வேலை இல்லாமல் இருந்தால் யாரும்மா பணம் கொடுப்பா? கல்யாணம்லாம் பண்ணிட்டீங்கன்ட்டு கேள்விப்பட்டேன் நான். ஆமாம்மா, தங்கராசு சொன்னாரா? தங்கராசு எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா? நல்லா இருக்காருண்ணே. அவர் தான் சொன்னார், அன்றைக்கி பஞ்சாயத்து நடந்துச்சாம்ல, காமாட்சி அக்கா பஞ்சாயத்து கூட்டிடுச்சுன்ட்டு சொல்லி பஞ்சாயத்துக்கு வந்து பேசினதா சொன்னார். ஆமாம் ஆமாம்மா, கல்யாணம் பண்ணிட்டேன். அவளை பற்றி தான் உங்களுக்கு தெரியாமே, காமாட்சியை பற்றி. ஊர் உலகத்துக்கு ரொம்ப என்ன கொடுமைப்படுத்தினாமா. அந்த வேலை பாரு, இந்த வேலை பாரு. வேலை பார்த்தாலம்மா வயிற்றுக்கு சாப்பாடாச்சும் கொடுக்கணும்லாம்மா, அது வேற கொடுக்க மாட்டாம்மா. அதனால சாப்பாடு வேறு கொடுக்கலண்டா, சாப்பிடாம இப்படி தான் வேலை பார்க்க முடியும். காமாட்சி அக்கா ரொம்ப தான் கொடுமை, என்ன பண்ணுறது? அது யார் சொன்னாலும் கேட்காதுன்னு, அது இஷ்டம் தானே. ஆமாம்மா, இஷ்டம்தான். ரொம்ப படாத பாடுபட்டுறா. என் பையன்கிட்ட சொன்னாலும் ஃபோனு போடுவான். என்னைக்காச்சும் அம்மாட்ட தான் டெய்லி பேசுவான், என்கிட்ட என்னைக்காச்சும் பேசுவான். அவன்கிட்ட சொன்னாலும் அவன் அதை பற்றி காலையே வாங்க மாட்டான், அம்மாவையும் கேட்க மாட்டான். அதுக்கு தகுந்த மாதிரி அம்மா கறியும் மடை அடிச்சிடுவா அவனுக்கு தகுந்த மாதிரி. எவ்வளோ சொல்லி பார்த்தம்மா,
கேட்கல. இந்த காசு பணமும் இல்லாமல் எப்படி தாமா டெய்லி கடையிலையும் அங்கேயும் இங்கேயும் ஒரு ரொட்டியாக சாப்பிட முடியும்? அந்த பொண்ணு தான் எனக்கு பொதுநீக்கம் சாப்பாடு கொடுக்கும், காப்பி கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். அந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டம்மா. அப்போ என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி செஞ்சா கல்யாணம் பண்ணிட்டு வரைக்கும் நல்லது தானே. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? சும்மா இருக்கா அக்கா? எங்கம்மா சும்மா இருக்கா? டெய்லி சண்டை, ஏதாவது ஒரு சண்டையை பிடிச்சி பொதுநீக்க சண்டைம்மா. நான் எதுவுமே வாயை திறக்க மாட்டேன். அவன் நல்லா சண்டை போடுவாம்மா பட்டு. 2 பேருக்கும் போராட்டம் தான். அது ஒன்று பேச இது ஒன்று பேச, ரெண்டும் லோலாக நிற்கும். அவரை பேசிட்டு பாட்டா வந்துடுவாம்மா. பரவாயில்லையே, காமாட்சி அக்காவுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்கறதுக்கு தான் பொண்டாட்டி கட்டிட்டு வந்திருக்கீங்க. அவள் தான் என்னம்மா செய்வா? இவ பேசுறதுக்கு அவன் பேசுறதுக்கு 2 பேரும் சரிக்கு சமமாக தான் பேசுவாள்வா. நானும் எப்படியாச்சும் 2 பேரும் போராடிட்டு கிடக்கிட்டேன்னு விட்டுட்டு போயிடுவாம்மா. எதுலேயுமே தலை விடுறது இல்லை, நான் எதுவுமே கண்டுக்கிறதே இல்லை. 2 பேரும் சண்டை வளர்த்துட்டு கிடக்கட்டோன்னு விட்டுட்டு போயிடுவீங்களா? நல்லதாக போச்சு போங்க. உங்களை மாதிரியே வாயை திறக்காம இல்லாமையாச்சும் நல்லா பதிலுக்கு பதில் கொடுக்குறது போயிருக்கு உங்கள் சம்சாரம். ஆமாம்மா, நான் அவள்கிட்ட பேசவே பயப்படுவேன். என் சம்சாரம் பதிலுக்கு பதில் கேட்டு விட்ருவா. நான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் அவளே கேட்டு விட்ருவாம்மா. ரொம்ப நல்லதுண்ணே. ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கம்மா, ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் தரேன். எவ்வளோண்ணே ஐஸ்கிரீமு? ஐஸ்கிரீம் இது இல்லைம்மா, கோன் ஐஸு தான் இருக்குது, 70 ரூபாம்மாண்ணே. 2 ஐஸ்கிரீம் கொடுங்கண்ணே. நல்லா தான் இருக்கு. ஆமாக்கா, சாபரிக்கு வந்தது பிறகு நல்லா இருக்குக்கா. சூப்பராக ஐஸ்கிரீமு. நல்லா இருக்கம்மா, சாப்பிட்டுட்டு போங்க. 2 ஐஸு எப்படிண்ணே? 140 தானே? வேணாம் வேணாம்மா, பணம்லாம் வேணாம், காசுலாம் வேணாம். நீங்கள் சாப்பிடுங்க, சும்மா தான் கொடுத்தேன். ஐயா வேணாண்ணே, நீங்கள் வேற பாவம். இந்த வெயிலில் தெருவுக்கு தெருவா அலைஞ்சிக்கிட்டு கடத்து வரோம், ரோட்டுலையும் அலைஞ்சிட்டு கிடக்குறீங்க. நீங்கள் சும்மா கொடுக்காது தரேண்ணே, பணம் வாங்கிக்கோங்க. அக்கா, ஐஸ்கிரீமுக்கு நான் கொடுத்துட்றேன்க்கா. ஆனால் அம்மா 2 பேருக்கும் நானே கொடுக்குறேன். தம்பி வர வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சாப்பிட்டுச்சுமா, ஃப்ரெண்டோட வந்து. ஃப்ரெண்டு தான் காசு கொடுத்து வாங்கி கொடுத்தாரு. 3 பேரும் வந்துச்சோ, 2 ஃப்ரெண்டா தம்பியும். மணிகண்டனா வந்தா? அவனை 2 ஃப்ரெண்டை அழைச்சிட்டு வந்துருக்கான் இருக்கு. எல்லாம் சாப்பிட்டாங்களா ஐஸ்கிரீமு? சாப்பிட்டுச்சோம்மா, நான் தான் கொடுத்தேன், சாப்பிட்டுச்சோம். இந்தாங்கண்ணா, பணம் வாங்கிக்கோங்க. ஏம்மா வேணாங்கிறேன், கேட்க மாட்டேறீங்க. சரிம்மா, போயிட்டு வரட்டா நான். போயிட்டு வாங்கண்ணா, போயிட்டு வாங்க. இங்கே வெளியே போயிட்டு வந்தோம், அதனால தான் போகிறேன். நானும் வீட்டுக்கு வரணுன்னு பார்க்குறேன், வர முடியலண்ணே. நானும் அக்கா வந்தால் வந்துட்டு பார்க்குறோம், வர முடிய மாட்டேது. வாங்கம்மா, வீட்டுக்கு வாங்க, 2 பேரும் வாங்க, வந்துட்டு வாங்க. வந்து பாருங்க என் சம்சாரத்தை. சரி சரி, நான் வரேன். ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கோனு ஐஸ்கிரீம். ஏமாம்மா, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுமா. ஐஸ்கிரீம் வைக்கிதுமா, வாங்கி கொடுமா. கண்டவங்கிட்ட யார்ட்டையும் ஐஸ்கிரீம் வாங்கக்கூடாது. யார் ஒன்றுந்தே தெரியல. ஆமாம், இந்த ஆளை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே. யார்? ஆமாம், உடனே எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குன்னு சொல்லிவிடு. யாரை பார்த்தாலும் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கா. இவர் எங்கே பார்த்துருக்க? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க போறியா இல்லையா? நீ என்னடி ஒரு கூறு கட்ட சரியா இருக்க? தெரியாதவங்க ஐஸ்கிரீம் வாங்கி தந்தா ஏதாவது கலந்து வந்து கொடுத்துட போகிறாங்க. நீ ஏதாவது கலந்து வச்சுக்க போகிறாங்க. ஆமாம், எதாவது கலந்து வச்சுருக்காங்க. விற்கிறவரு என்ன கலந்து வச்சுருப்பாரு? ஒருத்தரும் வாங்காமையே முட்டை விற்றுட்டு வர்றாரு. இது என்ன நம்ம சொல்கிறத கேட்க போது வந்து தலை வாங்கி தரேன். ஹாய், வாங்கி கொடு, வாங்கி கொடு. இந்த மூதி நம்ம பேச்சை கேட்காம ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா தான் இடத்த உடனே நவரம் இருக்குது. சின்ன பிள்ளை மாதிரி அடம் முடிக்குது. அண்ணா, ஐஸ்கிரீம் கொடுங்கண்ணா. கோனி ஐஸ் தாம்மா இருக்கு. சாபரி எல்லாம் கலந்த மாதிரி இருக்குமா. அது என்ன கோன் ஐஸியா? அது என்ன கோன் ஐஸ்கிரீமு? கோனிட்டு இருக்கமா? என்னம்மா, ஐஸ்கிரீமா பார்த்ததே இல்லையா நீங்கள்? அம்மா, இங்கே வந்து 2 கிட்ட மானத்தை வாங்காத. ஐஸ்கிரீம் கோனி ஐஸ்கிரீம்ண்டா அது ஐஸ்கிரீம் பேர். கோனிகிட்ட இருக்கேன் அந்த ஐஸ்கிரீமு. பாப்பாவுக்கு தெரியுது, அம்மாவுக்கு தெரியல. கோனி ஐஸ்கிரீமுக்கும் கோனிகிட்ட இருக்காங்கிறாங்க. போதும், ஒரு இடத்துல சிரிக்காதியா. ஐஸ்கிரீம் என்ன விலை அதை சொல்லு. ஒரு கோனி ஐஸ் 70 ரூபாம்மா. என்ன 70 ரூபாவா? என்ன அது? 2 ஐஸுக்கு சொல்லியா 3 ஐஸுக்கு சொல்லியா? பாப்பா, அம்மாவுக்கு சொல்லி புரிய வை பாப்பா. அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியல. ஒரு ஐஸ்கிரீம் தான் சொல்கிறாம்மா. அம்மா, ஐஸ்கிரீம் கோனி ஐஸ்கிரீம்லாம் விலை கூட தான். 70 ரூபாங்க. ஆயிரம் ஆய பார்த்துட்டு இருக்கிற. என்ன ஐஸ்கிரீம் இப்போ வாங்கி கொடுக்க போறியா, வாங்கி கொடுக்க மாட்டியா? பிள்ளை ஆசைப்படுதுலாம்மா, வாங்கி கொடுக்கம்மா. பிள்ளை எல்லாம் தான் ஆசைப்படும்.
50,000 உள்ள ஜாமான் ஆசைப்படுறோம் அதான் வாங்கி கொடுக்குற நம்மள்கிட்ட துட்டு இருக்குங்களா துட்டு. இந்த அம்மா என்ன நம்ம காமாட்சி மாதிரி இருக்கு, அதே பேச்சு அதே மாதிரி இருக்கு. அதான் ஒன்று பேருக்கு. என்ன மணக்கிற என்ன மணக்கிற? ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை. ஐஸ்கிரீம் வாங்க போறீங்களா? நான் போட்டேம்மா. அம்மா ஐஸ்கிரீம் வாங்குறேன்டா, வாங்கி இல்லாட்டி வா, நான் போகிறேன். கிளாஸ் கேள்வியும் கேட்டு நிற்கிறேன். இது சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்குது. ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்து தொலையா. உனக்கு வேணாமா? எனக்கு வேணாம். 70 ரூபா கொடுத்து 2 வாங்க முடியாது. 1 வாங்கிக்கா, நீ வந்து சாப்பிடு. ஹாய், நீ வாங்காட்டி போ. நான் சாப்பிடும் போது என்கிட்ட கேட்கலாம் கூடாது. நான் கேட்கவும் இல்லை ஒன்றும் இல்லை, நீ சாப்பிட்டு தொலை. பொண்ணுக்கு வாங்கி கொடுக்க ஏமா அப்படி பேசுறீங்க? நீ சுமார் அவனுக்கு தெரியாது. அண்ணா ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்கண்ணா. சரிம்மா தரேன். இந்தாம்மா ஊற்றுது, சீக்கிரம் சாப்பிடுங்க. ஏம்மா உங்களுக்கு வேணா? இந்த வெயில் அடிக்கிற வெயிலில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜில்லுன்னு நல்லா இருக்கும்லம்மா. வாங்கி ஒன்று சாப்பிட்டாண்ணா. உனக்கு காசு வேணுண்டு என்ன ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட சொல்லாத. நான்லாம் சாப்பிட மாட்டேன். ஐஸ்கிரீம்லாம் எனக்கு பிடிக்காது. ஐஸ்கிரீம் பிடிக்காதுன்னு சொன்ன ஆளே ஒரு ஆள் நீங்கள் தாம்மா. சரி பரவாயில்ல, பணத்தை கொடுங்க. அம்மா சீக்கிரம் பணத்தை கொடு. 70 ரூபா தண்டமாக போகுது. சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்குது. அம்மா வாங்கி கொடுத்துட்டு ஏன் இப்படிலாம் பேசுகிற? பிள்ளை சாப்பிட்றதுல இப்படிலாம் பேசாதீங்கம்மா, கணக்கு பார்க்காதீங்க. பிள்ளை ஆசைப்படுறத வாங்கி கொடுங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த காசு அண்ணா பணம் வாங்கிக்கங்கண்ணா. ஐஸ்கிரீம் வாங்கியாச்சுல, வாங்கி சாப்பிட்டாச்சுல, வா போவோம். பேசி 6 மணி நேரம் இருக்கு. பிள்ளைய பேசாமல் கூட்டிகிட்டு போங்கம்மா. என் பிள்ளைய எப்படி கூட்டிகிட்டு போனே தெரியும். என் ஐஸ்கிரீம் போய் வீ. தமாசமான அம்மாவா இருக்காங்க பாப்பா. ஏமா நான் எப்படி பேசுகிறேன்? என்னம்மா சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை. ஐஸ்கிரீமை கூவு, ஐஸ்கிரீம். நான் ஐஸ்கிரீமை கூவி தாம்மா வைக்க முடியும். அம்மா ஏன் இவ்வளோ கடுப்பாக இருக்காங்க? அது எப்போ தான் அப்படித்தான், ரொம்ப டென்ஷனாக இருக்கும், கடுப்பாக இருக்கும். பாப்பாக்கு தானே தெரியும் அம்மாவை பற்றி.